கார் வந்து ஏன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஓவர் ஹீட்னால ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஊர் பக்கத்தில் தான் வந்துட்டோம், போகிறோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சுற்றி மலை. ஸோ மலைக்கு நடுவில் ஒரு ஃபாரஸ்ட்டு, அங்கே ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் தான் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஹாய் வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். ஸோ முதல் முறையாக தமிழ்நாடை தாண்டி ஆந்திரா பார்டர். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு வாட்டி கேட் பாஸ் வாங்கி இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னா, இந்த தெருக்கூத்து இருக்குல்ல, அது வைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த தெருக்கூத்தை பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் தெலுங்குல வரும். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஆந்திராவில் இருக்கிற பட்டிக்கண்டிகைன்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். பன்ருட்டியில் எப்படி பலாப்பழம் முந்திரி ஃபேமஸ், அதே மாதிரி இந்த பட்டிக்கண்டிகை ஊரை ஃபுல்லாக வந்து மாம்பழம் ஃபேமஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, எக்ஸ்ப்ளோரர் கிராமத்துக்குள்ளே போகிற பாதை பார்த்தீங்கன்னா, ரோடு நல்லா இருந்தா வியூ நல்லா இருக்காது, வியூ நல்லா இருந்தா ரோடே இருக்காது. ஆனால் இங்கே ரெண்டும் நல்லா இருக்குல்ல? ஆமாம். எங்கள் வண்டி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நடு காட்டில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். செம்ம காண்டாக இருக்கும், ஏன்னா செம்ம வெயில் அடிக்குது. என்ன பண்ணுறது தெரியல. வண்டி ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது, ஆனால் ஓட அதால் முடியல. இப்போ வண்டி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ பையன் டயர்டாகி மூலையில் போய் ஒதுங்கிட்டான். என்னாச்சுன்னு தெரில. ஓகே வியூவர்ஸ், என்னன்னு பார்ப்போம். மேஜர் மிஸ்டேக்னா நாங்களே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான், கிளம்ப வேண்டியதுதான். இல்லைன்னா மெக்கானிக். அநேகமாக நம்ம போக வேண்டிய அந்த ஊருக்காரங்க நினைக்கிறேன் வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. கார் வந்து ஏன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஓவர் ஹீட்னால ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஊர் பக்கத்தில் தான் வந்துட்டோம், போகிறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி போகலாம். பயங்கரமான ஹீட்டு. ஒன்றும் குக்கருக்குள்ளே உட்காந்த மாதிரி. ஆமாம், ஒன்றும் முடியல. இப்போ தான் நாங்கள் ஏசியை போட்டிருக்கோம். ஃபுல்லாக வேர்த்து போச்சு, நாக்கு தள்ளி போச்சு, தொண்டை வறண்டு போச்சு. இப்போது நாங்கள் கிளம்புறோம். இங்கே பாருங்க, எங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாக தோப்பு, ஃபுல்லாகவே தோப்பு தான். அங்கே பாருங்க, அந்த சைடு பாருங்க. நான் ஸ்டாப்பாக ஓட்டினது வச்சு செஞ்சிச்சா, ஆனால் தீஞ்சு போயிடும். ஆமாம், எங்கள் மூஞ்சில் முட்டையை அடித்தா ஆம்லேட் ஆகிடும். அந்த அளவுக்கு நாங்களே தீஞ்சு போயிடும். ரொம்ப அழகான வியூ பாருங்க. கிட்ட வந்துட்டோம், இந்த ஊருக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த ஊர், பட்டிக்கண்டிகா. வந்துட்டோம், ஊருக்குள்ள போறோம். நாங்க வந்துட்டோம். நல்லா இருக்கு. தமிழ்நாடை விட்டு அதர் ஸ்டேட் போகும்போது டோட்டல் கலர் சேஞ்ச். அது மனசுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்.
ஆமாம். ஸோ இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டாக நாங்கள் எந்த சைடு போகணும் தெரியல, திருப்பணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த ஊருக்கு வந்து சேர்த்துட்டோம். ஸோ நாங்கள் அந்த ஊரை கிராஸ் பண்ணி பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணோம். ஸோ பின்னாடி போகணும். கரெக்டாக அந்த போர்டு பார்த்தோம்ல, அந்த போர்டுலேருந்து லெஃப்ட்டு. நாங்கள் இப்படி வந்தோம், அந்த சைடை தான் வந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக எப்படி போயிட்டோம், இந்த சைடு போயிட்டோம். இவரு தான் ஹிந்தி வாலா போல இருக்குது. ஆமே ஹிந்தி வாலாவும் கேட்டா நாக்கு தள்ளுதுன்றான் போல. இங்க வந்து எங்களுக்கு கிடைச்ச நண்பர்கள், இந்த ஊர் நண்பர்கள் பாத்துங்க, எவ்வளவு பெரிய ஆட்கள் பாத்தீங்களா. தமிழ் नहीं आती है पता नहीं क्या बोल रहे भाई. வந்ததுல இருந்து இத தான் சொல்றாங்க, பத்தா நைன்றான். नहीं बेटा बेटा எங்க மாத்தறானுங்க. அது என்னடா எப்பறா இருக்குன்னு கேக்குறேன். இவன் நம்ம தமிழ்கார பையன். ஆமா நான் தான் அவங்க தமிழ்கார பையன். நானும் மதுரக்காரன் தான்டா. உங்க பேர்? நிதிஷ். நிதிஷ். பாருங்க, அருமையான ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு இங்க. நிதிஷ் இவர் பேரு. வந்துரு பிளாட். ஈமே இது ஈமே. నీ పేరు ஸோ இங்கே ஒரு மாந்தோப்புக்கு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். உள்ளெல்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே இருப்பாங்களா தெரியலையே. ஓ, இங்கே பாருங்க, மண்ணாக இருக்கு. என்ன மண்ணு இருக்கு? ஆற்று மணல். இங்கே எப்படி வந்துச்சுன்னு தெரியல. என்ன எதாவது சொல்ல போகிறாங்க. சரி, நம்ம பாட்டுங்க பர்மிஷன் இல்லாமல் அதுக்குள்ளே வரோம். உள்ளே கூட்டி போய் கட்டி வச்சு அடிச்சு என்ன பண்ணுவாங்க தெரியலையே. என்ன பண்ணுறது பார்ப்போம். கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே? அது ஆமாம், இதுக்கு மேலே போகிறதுக்கு நமக்கும் பயமாக இருக்குது. நிறைய தேனியெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? இருக்கலாம், காடு தானே. வாங்க, இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுடைய தோப்புக்கு வந்திருக்கோம். கூட நம்ம தம்பி, இவர் தான் நம்ம பெரிய கைடு. இந்த கைடு வந்து பார்த்தோன்னா நம்ம 10th கிளாஸ் சயின்ஸ் புக் சைஸில் இருக்கும். பாருங்க, இந்த மண் என்ன மெத்துன்னு இருக்கு. நான் வேற ஷூ வேற போட்டு வந்துட்டேன். மெத்துன்னு இருக்கு. இது பாருங்க, எவ்வளோ பெரிய பள்ளம் ஆகுது. இங்க பாருங்க வியூவர்ஸ், இந்த மண்ணில் நடக்கவே முடியல. ஏன்னா புஸ்குன்னு உள்ள போகுது. இந்த மண்ணுக்கு பேர் புஸ்கு மண்ணா தெரியல அப்படின்னு இந்த பையன் குஷ்பு மாதிரி இருக்க பையன் சொல்றான். பாருங்க, குட்டி ஹீரோ ஒருத்தர் இருக்கான். 1.5 லிட்டர் ப்ளே பாய் பார்த்துருக்கீங்களா? எல்லா பொண்ணுங்களுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. பேண்டா குட்டிட்டு பேண்டா சைஸ்லேயே இருப்பான். அவன் தான் இந்த ஊர்ல ஒரு பெரிய ப்ளே பாய். காட்டுற வாங்க, இவர் தான் அந்த ஹீரோ. அவன் குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஹாய் ஹியர் குடிப்பதில்ல. ஏய், இப்போ எடுத்துருக்காங்கடா. இதுதான் அந்த ஹீரோ. எப்படி இருக்குடா?
சாராயம், பட்ட சாராயம். என்னடா சொல்ற? பட்ட சாராயமா? ஆமா. இது சாராய பாக்கிட்டா இது வந்து கலர் சாராயமா? இது வந்து இது கலர் சாராயமா? ஆமா பாக்கெட் எவ்வளவு? 5 ரூபாயா? இது பிரீசர், நம்ம ஆந்திரா பிரீசர். இது பட்ட சாராயம். ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு இங்கே பிளாட் ஆக போறோம். பிராந்தியும் சோடா வாங்கிட்டோம்னா மொத்தம் 50 ரூபா ஆயிருக்கும். எப்படியோ 35 ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துறாங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ரஸ்னா பாக்கெட் ஜூஸ். விவசாயி மரத்து மேல ஏற போறேன். மத்தெம்ப ஜூஸ் குடிச்சு மேல ஏற போறேன். போலாமா? என்னடா ஒரே மேல போயிட்ட? சோப்பு குட்டினது செருப்பால் அடிக்கிறான்டா அவன். குட்டி அவன் ஏறான். ஊந்து அப்புறம் அவன் இதாங்க அஷ்யண்ணா. தம்பி தம்பி விட்டுட்டு போகாத தம்பி. ஏதோ ஒரு ஆர்வத்துல ஏறிட்டேன், இப்ப கீழே பார்த்தா பயமா இருக்குடா. குதிச்சுடு பக்கத்துல தான் புத்தூர். குதிச்சுட்டு பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், வந்துரு. நீ கஷ்டப்பட்டு இறங்கினா டைம் ஆகும். கீழே குதிச்சா கால் வந்துடும், அங்கேயே போயிடலாம். போகும்போது கட்டு போட்டு போயிடலாம்டா, போற வழிதான்டா. புத்தூருக்கு வந்து புத்தூர் கட்டு போட்டு சொல்றியா? ஆமா, அதான் ஸ்பெஷல். புத்தூர் கட்டு ஸ்பெஷல்ரா. போகும்போது அங்க இருந்து என்னமா எடுத்துட்டு வந்த? திருப்பதி போனா லட்டு எடுத்துட்டு வந்தேன்னு. புத்தூர் போனா கட்டு போட்டு வரணும்ல. கையே இல்லைன்னா காலு ரெண்டுல என்ன ஒண்ணு உடையணும், அப்பதான் போடுவாங்க புத்தூர் கட்டு. இல்ல போட மாட்டாங்க. போயிட்டு அடுத்த மாசம் வாங்கணும் எல்லாம். நான் இங்க உட்கார போறேன். இது பாருங்க காய்ஸ், அடிக்கிற வெயில்ல கூட வந்த அரசுக்கு ரொம்ப தெருகி மரத்து மேல ஏறி குரங்கோட குரங்கு ஐக்கியம் ஆயிட்டா போல. கண்ணுல போடுங்க. மாட்டிக்கிச்சா? ஐயோ, உங்க கை மேல தூக்கணும் போல. இத கால் மாட்டிக்கிச்சு. பிரபு வந்து காப்பாத்துறா. பின்னாடி ஒருத்தன் வரான், அப்படியே தூக்குறா. ஜேசிபி மாதிரி தூக்கு. இவர் ஜேசிபி மாதிரி அடியில விட்டு தூக்கு. அவனே ஒரு ஜேசிபி மாதிரி தான்டா இருக்கான். டேய், அவனே ரோட்ல ஜேசிபி மாதிரி தான் இருக்கான். தூக்குறா அத. ஒண்ணு இல்ல தாத்தா இருக்காரு, அவர்கிட்ட அருவா குத்தாச்சுக்க கீழே வெட்டிடுவாரு. கீழே வெட்டினா கீழே வந்துடும். நீ என்ன ஹாய் ஹாய் ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உன் பேரை சொல்றா. என் பேரு பிரபு. ஓகேவா? சென்னையில இருந்து வரேன், முகப்பேர்ல இருந்து வரேன். உன் பேரை சொல்லு. பிரசாந்த். எங்க இருந்து வர? ராமகிருஷ்ணபுரம். ராமகிருஷ்ணபுரம். ராமா கிருஷ்ணா புரத்துல இருந்து வர. ராம ஊர் பேரு. அது ராமாபுரம் வைக்கணும், இல்ல கிருஷ்ணாபுரம் வைக்கணும். அதனால ராமகிருஷ்ணபுரம். ஹலோ, இன்டர்வியூ எடுக்கிற மேல போயிட்டு கேமரா கீழே விட்டு போயிட்டீங்க. சரி வாங்க, ஏறிங்க வாங்க. வெத்தலையா? உப்பு வெத்தலை.
நனைஞ்சு போச்சு. ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. கொக்கரங்கு கஷ்டப்பட்டு பாருங்க, இந்த மரம் உச்சி அளவுக்கு போயிட்டு அப்படியே கீழே இறங்கி இந்த இங்கே வந்து நிற்கிற போல. சரிங்களா? ஸோ போன வெறுங்கையோட போயிட்டு திருப்பி நண்பர் வெறுங்கையோட வந்திருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரில, கேட்போம் என்னன்ட்டு. மேலே ஹவுலும் ஹைட்டை ஏறி போனேன், பார்த்தா பறிக்கிற மாதிரி மாங்காவே இல்லை. என்ன பண்ணுறது, இறங்கியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எந்த ஒரு மரம் இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் பறிக்கிற மாதிரி மாங்காய் இருக்குது. அந்த மாங்காவை பறித்து சாப்பிட்லாம். ஓகே, இந்த மரம் ஸ்மால் சைஸ் ஹீரோ. ஹலோ ஹீரோ காரு. அவர் கோச்சிட்டு போயிட்டார், தூரமாக போயிட்டே இருக்காரு. அவர் 1.5 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் ஹீரோ. அவர் அவ்வளோதான் இருப்பார் அவர். ஆனால் ப்ளே பாய் அவர். பார்த்துங்க, இது 2 லிட்டர் ஃபேண்டா பாட்டில். இவர் கைடு, நம்ம லோக்கல் கைடு. ஆமாம், இங்கே இருக்கிற தோப்புக்கு அப்படிக்கா சுற்றிட்டு போயிட்டு இப்படி கூட்டின்னு வந்திருக்காரு. ஸோ சுற்றி காட்டுறதுனால கைடு இவர். அவரே சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்காரு. சுற்றி வர்றதுக்கு 2 நாள் ஆகும் போகுது, அவ்வளோ பெருசாக இருக்காரு இவர். ஐயோ, நான் உட்காந்துருப்பேன், அப்படியே ஆர்வத்தில் உட்காந்துருப்பேன். ஃபுல்லாக நனைய வச்சிட்டான். தம்மா தூண்டு என்ன ஆட்டம் போடுது, என்ன ஆட்டம் போடுறானுங்க. தண்ணி செமையா வருது, சூப்பரா இருக்கு. இப்போ கொஞ்ச போய் குளிக்க போறோம். எல்லாத்தையும் கேட்டு என்ன ஒன்று போட வேண்டியது போடணும், மறந்துட்டோம். அதுதான் பெரிய தொல்லையா இருக்கு. இருந்தாலும் போயிட்டு அப்படி நெட்டடிக்க வேண்டியது தான். லேடிஸ் கூட்டம்ஸ்லாம் இருக்குது. அதுலேயே பெரிய ப்ளே பாய் ஒருத்தர் இருக்காரு. அவர் முன்னாடி வந்து குளிக்கிறது ரொம்ப டேஞ்சர்ஸ். பாருங்க, கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? இனிமே உங்களுக்கு தண்ணி வேணும்னா லாரி அனுப்ப வேண்டாம், தம்பி அனுப்பா போதும். எங்க தெரிஞ்சு வந்த தண்ணிய இங்க ஏன் விட்டுட்டு இருக்கீங்க? அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல, அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல, அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல? என்னென்ன பண்றான் பாருங்க அவன். மாங்காவை போயிட்டு அப்படியே உடைச்சி கல் வச்சு நல்லா உடைச்சி அதை உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். நாக்கெல்லாம் ஊறுதில்ல? பார்க்குறவங்க கூட நாக்கு ஊறும். மாங்காய்லாம் பறிச்சுட்டு வந்துட்டா போல நம்ம அரசு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை உப்பு கண்டம் போடுறோமா, என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த கல்லாளி அப்படியே உடைச்சி உப்பு தொட்டு எது இதுவா? உப்பு இருக்கு இங்க, காத்து பயங்கரமா அடிக்குது, உப்பு பறந்துரும். காத்து பறக்க போகுது. இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இல்ல, காத்து பறக்க போகுது. காத்தடிக்கிறதுனால நாங்க சாரை வச்சு மறைச்சு வச்சிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தலை காட்டு, எவ்வளவு பெரிய பாறை.
48. மாங்காலியே விதையை எடுத்துருக்கான். பாத்துங்க. என்னடா தர்பூசணி வேற ஆயிடுச்சு. அது கதற போகுது. சூப்பராக இருக்குது. ரொம்ப புளிக்கல. நல்லா இருக்கு. இது வர ஷார்க்கு மேலேயே தொங்குது. நல்லா அது பழமாயிடுச்சுண்ணா, பறிக்கவே வேணாம். ஏ ஓகே, ஒரு வழியா மாங்காவை ஒரு வழி பண்ணிட்டோம். ஸோ தோப்பை விட்டு வெளியே போகிறோம். மாங்காவை அண்ணம் பண்ணி நாஸ்தி பண்ணி வாயில போட்டு வெண்ணு முங்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் பிரபு. பாய்.